140 கோடி மக்களை அமைதியாக்கிய தருணம் 2024 9வது T20 உலகக்கோப்பை நடந்து முடிஞ்சிருக்கு. 20 நாடுகள் கலந்து கொண்ட இந்த உலக கோப்பையில கடைசியில இந்தியா மற்றும் சவுத் ஆப்பிரிக்கா தான் ஃபைனலுக்கு செலக்ட் ஆனது. 29 ஜூன் 2024 இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு தொடங்கிய அந்த ஃபைனல் மேட்ச் டாஸ் ஜெயிச்சு இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங்க தேர்வு செஞ்சாங்க. 20 ஓவர் முடிவுல இந்தியாக்கு 176க்கு 7 விக்கெட். அதிகபட்சமா விராட் கோலி 75 ரன்கள். சவுத் ஆப்பிரிக்கா சைடுல நொர்டீஸ் மற்றும் மகாராஜா அதிகபட்சமா 2 விக்கெட்களை எடுத்திருந்தாங்க. இந்த இடம் தான் தெரியல. மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. ஆமாங்க, இந்த செகண்ட் இன்னிங்ஸ்ல தான் மரண பயத்தை காட்டுற மொமெண்ட் நடந்துச்சு. 177 ரன் எடுத்த ஜெயிச்சர்லான்னு சவுத் ஆப்பிரிக்கா பேட்டிங் ஆரம்பிச்சாங்க. ஆஸ் யூஷுவல் இந்தியா பவுலர்ஸோட திறமையால விக்கெட்கள் அடுத்தடுத்து விலக ஆரம்பிச்சது. அப்பாடா கப்பு நமக்கு தான் நினைக்கிறப்போ, ஆனா ஹெச் கலசன் கிரிக்கெட் கிரவுண்ட் பிட்ச்ல கால வச்ச நேரமோ என்னவோ அவர் அட்டன் பண்ண எந்த பாலும் தரையில படாம 4 பக்கமும் சூப்பர்மேன் போல பறந்துச்சு. எந்த அளவுக்குன்னா வெறும் 27 பால்ல 52 ரன் அடிச்சிருக்காரு. அதுல 2 4 5 6 அடங்கும். ஸ்கோர் போர்டை பார்த்தா 30 பாலுக்கு 38 அடிச்சா ஜெயிச்சர்லான்னு இருக்கு. இப்போ சொல்லுங்க 140 கோடி இந்தியர்களோட மனநிலை எப்படி இருந்திருக்கும்? அவ்வளவுதான், சவுத் ஆப்பிரிக்கா தான் ஜெயிக்க போறாங்கன்னு எல்லாருமே நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா நம்ம இந்தியன் டீமோ ரோஹித் சர்மாவோ நம்பிக்கை இழக்காம 16வது ஓவரா பும்ராக்கு கொடுத்தாங்க. அந்த சமயத்துல ஹெச் கலசனும் டேவிட் மில்லரும் அவுட் ஆகாம இருந்தாங்க. அந்த 16வது ஓவர்ல 4 ஓவர் மட்டும் பும்ரா கொடுத்தாரு. இப்போ பிரஷர் சவுத் ஆப்பிரிக்கா பக்கம் கொஞ்சம் திரும்பிச்சு. இப்போ 17வது ஓவரை ஹர்திக் பாண்டியா வீசிய ஒரு பால் பேட்டோட எஜ்ஜில பட்டு ரிஷப் பந்த் கேட்ச் பிடிச்சு ஹெச் கலசன் அவுட் ஆயிட்டாரு. இப்போதான் எல்லாருமே நிம்மதி பெருமூச்சு விட்டாங்க. ஆனா டேய், நான் இன்னும் அவுட் ஆகலடா, இன்னும் களத்துல தாண்டா இருக்கேன்னு டேவிட் மில்லர் ஒரு பக்கம் பயத்தை காட்டிட்டு இருந்தாரு. என்ன டேவிட் மில்லர்னால பல தடவை சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சிருக்கு. கடைசியில இந்தியா 7 ரன் வித்தியாசத்துல T20 உலக கோப்பையை 2வது முறையா ஜெயிச்சிருக்கு. ஆனா அந்த சந்தோஷம் ரொம்ப நேரம் நீடிக்கல. ஏன்னா ரோஹித் சர்மா, விராட் கோலி, ரவீந்திர ஜடேஜா இவங்க 3 பேரும் இன்டர்நேஷனல் T20ல இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவிச்சிருக்காங்க. மற்றும் ராகுல் டிராவிட் இந்தியா டீமுக்கு ஹெட் கோச்சா இருக்கிற கடைசி மேட்சும் இதுதான். இந்த மேட்ச் ஜெயிச்சது எல்லாருக்குமே சந்தோஷம். ஆனா ராகுல் டிராவிட் பாத்தீங்கன்னா அவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாரு. ஏன் தெரியுமா? 2007 ODI வேர்ல்டு கப்ல ஆஸ் எ இந்தியன் டீம் கேப்டனா இந்தியா சூப்பர் 8 கூட தகுதி பெறாம இதே இடத்துல வெளியேறி இருக்கும். இப்போ 2024 ஆஸ் எ ஹெட் கோச்சா இந்தியன் டீமை வழி நடத்தி இதே இடத்துல T20 உலக கோப்பையை ஜெயிச்சிருக்காரு. இன்னொரு பக்கம் சவுத் ஆப்பிரிக்கா எல்லாரும் சோக்கர்ஸ்னு கிண்டல் பண்ண ஒரு டீம். ஆனா இந்த டீம் தான் ஃபைனலுக்கு வந்து 140 கோடி பேரை கொஞ்ச நேரத்துல கதி கலங்க வச்சு. சவுத் ஆப்பிரிக்கா இது முடிவல்ல, ஆரம்பம். இன்னும் பல ICC ட்ராஃபிஸ் இருக்கு, அதுல கண்டிப்பா ஜெயிப்பீங்க. இத பத்தி உங்க கருத்துக்கள் என்னன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.